அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் இருந்தபடியே இ-காமர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் இருந்த இ-காமர்ஸ் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்க வந்து மிகவும் வந்து எளிதான ஒன்று தான். பெரிய முதலீடாக இல்லாமல் உங்கள் ஓய்வு நேரத்தை கூட இதை வந்து செய்ய முடியும். இதுக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் வந்து ஒரு ப்ராடக்ட் தேர்ந்தெடுத்தாலே மட்டும் போதும். முதல்ல வந்து நீங்கள் எதை விற்க போகிறீர்கள் என்பதை வந்து முடிவு செய்யணும். வீட்டில் செய்ய கைவினைப் பொருட்கள், ஆர்கானிக் சோப், மசாலா பொருட்கள், வீட்டு தயாரித்த பலகாரங்கள் அல்லது துணிகள் இதெல்லாம் வந்து சொந்த தயாரிப்பில் இருந்தால் விற்கலாம். அடுத்து வந்து ட்ராப் ஷிப்பிங். உங்களிடம் பொருட்கள் இருக்காது. வாடிக்கையாளர் ஆர்டர் செய்தவுடன் சப்ளையரை நேரடியாக அவர்களுக்கு பொருளை அனுப்பி வைப்பார்கள். நீங்கள் நடுவில் வந்து லாபத்தை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ரீசெல்லிங். அதாவது மொத்த சந்தையில் மலிவான விலைக்கு பொருட்களை வாங்கி லாபம் வைத்து ஆன்லைனில் வந்து விற்பது. அடுத்து வந்து 2வது வந்து வணிக பதிவு மற்றும் ஆவணங்கள். அதாவது வீட்டிலிருந்து சிறிய அளவில் தொடங்கினாலும் பின்னாட்களில் சிக்கலாமல் இருக்க வந்து சில விஷயங்கள் வந்து தேவை. அதாவது வந்து பிஸ்னஸ் பெயரிடோ அல்லது உங்கள் பெயரிடோ வந்து இருக்க வேண்டும். அடுத்து வந்து வங்கியில் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். பிஸ்னஸ் வந்து பண பரிவர்த்தனைகளுக்கு தனி கணக்கு இருப்பது வந்து அவசியம். அடுத்து வந்து ஜிஎஸ்டி நம்பர். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களில் விற்க நினைத்தால் ஜிஎஸ்டி கட்டாயம் தேவை. சொந்தமாக வெப்சைட் மூலம் விற்கும்போது ஒரு குறிப்பிட்ட வருமானம் வரை ஜிஎஸ்டி வந்து தேவையில்லை. அடுத்து வந்து எந்த தளத்தை வந்து இருக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரபலமான தளங்களான அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ போன்றவற்றை வந்து செல்லராக பதிவு செய்ய விற்கலாம். இவர்களிடம் ஏற்கனவே கோடிக்கணக்கான வாடிக்கையாளர் இருப்பதால் உங்களுக்கு எளிதாக ஆர்டர்கள் கிடைக்கும். அடுத்து வந்து சொந்தமாக வெப்சைட்டை வந்து ஆரம்பிக்கிறது. ஷாப்பிஃபை, காமர்ஸ் அல்லது விக்ஸ் போன்ற தளங்களை வந்து பயன்படுத்தி நீங்களே ஒரு ஆன்லைன் ஸ்டோரை உருவாக்கலாம். இதற்கு ஆரம்பத்தில் வந்து விளம்பர செலவு மட்டும் அதிகமாக வந்து இருக்கும். அடுத்து வந்து சமூக ஊடகம் வழியாக ஆரம்பத்தில் வந்து முதலீடை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து ஃபோட்டோ மட்டும் பகிர்ந்து வந்து ஆர்டர்களை வந்து பெறலாம். அடுத்து வந்து பேமெண்ட்டை பெறத்துக்கு வந்து உங்கள் சொந்த வெப்சைட்டை இல்லாட்டி ரேசர்பே, இன்ஸ்டாமோஜோ போன்ற பேமெண்ட் கேட்வே இணைத்து வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் மூலம் வந்து பேமெண்ட் பெறலாம். ஷிப்பிங் பண்ணுறதுக்கு வந்து டெலிவரி பிக்கர், ஷிப்ராட் போன்ற நிறுவனத்தை வந்து டைப் செய்து கொள்ளலாம். அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வந்து போவாங்க. முக்கியமான டிப் என்னென்னா வந்து ஆரம்பத்தில் வந்து அதிக பொருட்களை வாங்கி பணத்தை வந்து முடக்க வேணாம். குறைந்த அதாவது மினிமம் ஸ்டாக்கை தொடங்கி வாடிக்கையாளர் வரவேற்பை பொறுத்து பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தலாம். நன்றி.